வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர்தான் துரைசாமி அவர்கள். ஏற்கனவே சென்னை முன்னாள் மேயராக அதிமுகவின் ஆட்சியில் இவர் பதவியேற்று இருந்தார். தற்பொழுது இவருக்கு உடல்நலம் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்ல, இவரது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரசிகர்கள் என்பது இவரது IAS, IPS போன்ற உயர்தர அதிகாரிகளை உருவாக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இவர் மேற்கொண்டார். அதற்கான முயற்சிகளை வருடம் செய்து கொண்டும் வருகிறார். குறிப்பாக சென்னை முன்னாள் மேயரும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியுமான சைதை துரைசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது வயோதிகம் காரணமாக அவர் சமீப காலமாகவே கட்சி பணிகளில் ஈடுபடாமல் ஓய்வெடுத்து வருகிறார். இந்த நிலையில் நிமோனியா காய்ச்சல் காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதால் இன்று அதிகாலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட சமீபத்தில்தான் அவரது மகன் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தனது ஒரு மகன் உயிரிழந்ததற்காக நான் கவலைப்படவில்லை, எனக்காக இன்னும் பல மாணவர்கள் எனது மகன்களாக இருக்கிறார்கள், மேலும் உயர்தர IAS, IPS அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சைதை துரைசாமி அவர்களை நேரில் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக சைதை துரைசாமி அவர்கள் நிச்சயமாக பூரண நலம் பெற்று அவர் வீடு திரும்பி மீண்டும் பல உயர்தர IAS, IPS அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட சைதை துரைசாமி அவர்கள் தனது மகன் உயிரிழந்ததில் இருந்து தற்பொழுது வரை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தான் இருக்கிறார். இது வெளிக்காட்டாமல் இருந்தாலும் மனதிற்குள் இவருக்கு பல விதமான கேள்விகளும் ஒலிப்பிக்கொண்டே தான் இருக்கிறது. காரணம், தனது மகனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவரை திரைப்பட இயக்குநராக ஆக வேண்டும் என்பதற்காக அவரை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். வீடு திரும்பும் பொழுது பிணமாக வந்ததன் காரணமாக ஒட்டுமொத்த சோகத்தையும் அவரது தலையில் இடியாக விழுந்தது என்றே நாம் கூறலாம். இந்த நிலையில்தான் தற்பொழுது நிமோனியா காய்ச்சலின் காரணமாக சமீப வாரங்களாகவே இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் குடும்பத்தினரால் செய்யப்பட்டது. ஆனால் இன்று அதிகாலையில் அதிக அளவு உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று நமது சேனல் மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.